பாகம் 486. தன் தொண்டையை செருமிய டைரக்டர், சரி எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க என்றார். அந்த பிரேக்கின் போது சட்டென சம்பத் டைரக்டரை நோக்கி வரவும் குழப்பமாக அவனை நிமிர்ந்து பார்த்த டைரக்டர், சொல்லுங்க மேனேஜர் சம்பத், என்ன விஷயம் என்றார். முகமெல்லாம் புன்னகையோடு டைரக்டரை பார்த்து சிரித்த சம்பத், அது ஒன்னும் இல்ல டைரக்டர் சார், இன்னைக்கு லேட் நைட் வர ஷூட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில சீக்கிரமாவும் ஷூட்டிங் இருக்கு. அதுதான் எங்க ரூமுக்கு போயிட்டு வர சிரமமா இருக்கும். சோ நீங்களே அரவிந்த் சாருக்கும் மத்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் ஹோட்டல் புக் பண்ணி தர முடியுமான்னு அரவிந்த் சார் கேட்க சொன்னாரு என்றான். இதை கேட்ட டைரக்டருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சிதான். அவர் நினைத்தது போல அரவிந்திற்கு லவ்தியா மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருப்பது உண்மை என்று அவருக்கு தோன்றியது. அந்த ஈர்ப்பு இருப்பதால் தான் அரவிந்த் மிக தாராளமாக அவர்களுக்கு 1 மாதம் வரை படப்பிடிப்பிற்கு கால் ஷீட் கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்க இப்போது அவனது இந்த சின்ன கோரிக்கையை அவர்களால் எப்படி நிராகரிக்க முடியும்? அரவிந்திற்கு லவ்தியா மீது ஈர்ப்பு இருப்பது சரி, லவ்தியாவிற்கு இதில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு நொடி யோசித்தவர், அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் போது யார்தான் அதை வேண்டாம் என்பார்கள்? லவ்தியாவிற்கு அதிர்ஷ்டத்திலும் பெரும் அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அரை மணி நேரத்திற்கு பிறகு தனக்கான சீன்கள் அனைத்தும் படம் பிடிக்கப்பட்டு அவந்திகா வந்தபோது அவள் அருகே வந்த அவளது அசிஸ்டன்ட், தியாக்கா, இன்னைக்கு நமக்கு ஓவர் நைட் ஷூட்டிங் இருக்கிறதுனால இவங்களே நமக்கு தங்குறதுக்கு ஹோட்டல் புக் பண்ணிருக்காங்களாம், நாம அங்க தங்கிக்கலாமா? உங்களுக்கு இது ஓகேவா என்றாள். ஹோட்டலில் தங்குவதா? அவந்திகா ஒரு நொடி யோசித்து பார்த்தாள். எப்படியும் அவள் இப்போது தனியாகத்தான் தங்கி இருக்கிறாள். அது மட்டுமல்லாமல் ஷூட்டிங் இருப்பதால் சில நாட்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்காது என்று அவளது ரசிகர்களிடம் ஏற்கனவே அவள் சொல்லி இருந்தாள். அப்படி இருக்க இங்கு இருந்தால் என்ன, அவளது அபார்ட்மெண்டில் இருந்தால் என்ன என்று நினைத்தவள் மிக இயல்பாக, அதனால என்ன, இங்கே தங்கிக்கலாம் என்றாள். பாவம், மொத்த படப்பிடிப்பு குழுவும் சேர்ந்து பெஸ்ட் ஆக்டர் சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜிற்கு அவளை விருந்து படைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது அந்த அப்பாவி அவந்திகாவிற்கு தெரியவில்லை. அதைத் தொடர்ந்து அன்றைய படப்பிடிப்பு எந்த சிக்கலும் இல்லாமல் மிகவும் ஸ்மூத்தாக சென்றது. இரவு 8 மணிக்கு ஷூட்டிங் முடிந்த பின்பு அவந்திகாவும் அவளது அசிஸ்டன்டும் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹோட்டலுக்கு சென்றார்கள். அவர்கள் துளியும் எதிர்பார்க்காத வகையில் அங்கு அவர்களுக்கு ராஜ மரியாதை கிடைத்தது. அதிலும் படப்பிடிப்பு குழுவை சேர்ந்த அனைவரும் அவந்திகாவை அன்போடு வரவேற்று அவளுக்காக பிரசிடென்ஷியல் சூட் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். இதை கேட்டு மிகவும் குஷியான அவந்திகாவின் அசிஸ்டன்ட், வாவ், நானும் ஒரு நாள் இப்படி பிரசிடென்ஷியல் சூட்ல தங்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல என்று துள்ளி குதித்தாள். அவளின் இந்த வார்த்தைகளை கேட்ட படக்குழுவினர் அவசரமாக, சாரி மேடம், உங்களுக்கும் நாங்க ஒரு ரூம் புக் பண்ணிருக்கோம். அது 2nd ஃப்ளோர்ல, இன்னொரு அசிஸ்டன்டும் நீங்களும் அந்த ரூம்ல தங்குவீங்க என்றனர். இதை கேட்டதும் அந்த அசிஸ்டன்டின் முகம் சட்டென வாடியது. அவந்திகாவாலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. தன் அசிஸ்டன்டின் முதுகில் பாசமாக தட்டி கொடுத்தவள் தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த பிரசிடென்ஷியல் சூட்டிற்கு சென்றாள். அந்த அறை உண்மையிலேயே பிரம்மாண்டமாகத்தான் இருந்தது. அந்த அறை முழுவதும் வேலைப்பாடுகள் நிறைந்ததாகவும் இருந்தது. அதை வியந்து பார்த்து கொண்டே அவந்திகா அந்த அறையில் இருந்த மெத்தையில் சென்று கை கால்களை நீட்டி படுத்தாள். சட்டென அந்த அறையின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அவந்திகா அதிர்ந்து போய் வாசலை பார்த்தவள் தன் கையில் இருந்த அந்த அறையின் சாவியை பார்த்தாள். கண்டிப்பாக அந்த சாவியை போட்டுத்தான் அவள் அந்த அறைக்குள் வந்தாள். அப்படியென்றால் இது அவளுக்காக படப்பிடிப்பு குழு ஏற்பாடு செய்திருக்கும் அறைதான். அப்படி இருக்க அவள் அறைக்குள் ஏன் அரவிந்த் வருகிறான்? நீங்க ரூம் மாத்தி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இது என்னோட ரூம் என்று திக்கி திணறிக்கொண்டே அவந்திகா சொல்லவும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் மிகவும் கூலாக அந்த அறைக்குள் நுழைந்த அரவிந்த், கரெக்ட் தான், இது உன்னோட ரூம் தான், நானும் ஒன்னும் தப்பான ரூமுக்கு வரல, நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்றான். 2 அடி பின்னால் எடுத்து வைத்த அவந்திகா, என்ன பார்க்கவா, எதுக்காக என்று மீண்டும் திக்க ஆரம்பித்தாள். எதுக்காகனா, நாளைக்கு நம்ம 2 பேரும் நடிக்க போற சீனை பிராக்டிஸ் பண்றதுக்காக என்றான் அரவிந்த். அவனது வார்த்தைகள் மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது.
பிராக்டிஸ் பண்றதுக்காகவா? என்னென்ன காரணம் சொல்றான் பாரு குரங்கு மண்டைய. நான் ஒன்னும் குழந்தை இல்லடா, நீ பண்ற எல்லா தந்திரமும் எனக்கு நல்லா தெரியும் என்று அவந்திகா தன் மனதிற்குள்ளேயே அரவிந்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க, அப்போ பிராக்டிஸ் பண்ணாம நாளைக்கும் உனக்காக மொத்த செட்டையும் வெயிட் பண்ண வைக்க போறியா என்ன என்றான் அரவிந்த். ஏன் என்று தெரியவில்லை. அவளை அறியாமல் அவந்திகா அரவிந்தின் சொல் பேச்சு கேட்டு ஆடும் பொம்மையாக மாறினாள். இல்ல இல்ல பிளீஸ் உட்காருங்க என்றாள். தான் கொண்டு வந்த 2 ஸ்கிரிப்டை எடுத்து சோஃபாவில் வைத்த அரவிந்த், ஆக்சுவலா நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்கு. இப்போ நாம அந்த சீனை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் சொல்லிக்கொண்டே அரவிந்த் அவந்திகாவின் அருகே வந்தான். அவந்திகா அதிர்ந்து போனாள். ஆனால் அவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவளுக்கு மிகவும் பழக்கப்பட்ட அவனுடைய அந்த மயக்கும் வாசனை அவளது நாசிகளை நிறைத்தது. சட்டென அவளது அனைத்து உணர்வுகளும் உயிர் பெற்று எழுந்தது போல் அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது. அவளின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் சுதாரிப்பு அடைந்தது. ஒருவித நடுக்கத்துடனேயே எச்சில் விழுங்கியவள், நம்ம அதை எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம் என்றாள். இந்த வார்த்தைகள் வெளிப்பட்ட கணம் அவள் மீது ஒரு நிழல் விழுந்தது. உடனே அவன் முகம் அவளுக்கு முன்னால் ஒரு நூல் இழை தூரத்தில் தோன்றியது. இந்த தூரத்தில் அவனது முகம் மிகவும் நெருக்கமாக இருந்தது. அவள் அவனது கண்களின் ஆழத்தை தெளிவாக பார்த்தாள். அந்த நேரத்தில், இப்படித்தான் என்று அவனது மென்மையான குரல் அவந்திகாவின் கண்களை விரிய வைத்தது. இன்னும் அவந்திகாவின் அருகே நெருங்கி அவளது இடுப்பில் கை போட்டு இறுக்கி பிடித்தவன் அவளது காதருகே வந்து, இதுக்கு முன்ன நான் நடிச்ச எல்லா கிஸ்ஸிங் சீன்ஸுமே இது மாதிரி ஒரு போலியான ஆங்கிள் ஷூட் பண்ணதுதான் என்றான். அவந்திகா ஒரு பிரம்மையில் இருப்பவள் போல்தான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போது ஒரு புறமாக தன் முகத்தை சாய்த்த அரவிந்த் ஒரு திசையை சுட்டி காட்டி, இப்போ இந்த ஆங்கிள் இருந்து ஷூட் பண்ணுனா நம்ம 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிற மாதிரிதான் தெரியும் என்றான். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தை வருடியது. இந்த உஷ்ணமான மூச்சுக்காற்று அவள் உடலை கூசச் செய்தது. அவளின் ஆசைகளை தூண்டும் காந்தத்தை போல் இருந்தது. ஏதோ ஒரு இறகு அவளது இதயத்தை லேசாக வருடுவது போல் உணர்ந்தாள். இப்போது அவள் உடலில் பரவிக்கொண்டிருக்கும் இந்த நுட்பமான உணர்வு அவளை ஆட்டி வைக்க ஆரம்பித்தது. அவள் இப்படி ஒரு மயக்க நிலையில் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் உடல் வலுவிழந்து வாய் வறண்டு போனது. அப்படின்னா நாளைக்கும் இது மாதிரி போலியான ஆங்கிளத்தான் ஷூட் பண்ண போறோமா என்று ஒரு அப்பாவி குழந்தை போல மென்மையான குரலில் கேட்டாள். இந்த வார்த்தைகளை அவள் கேட்டதும் அவன் பார்வை மெல்ல மெல்ல கீழே இறங்கியது. அவள் முகத்தை இப்போதுதான் முதல் முறை பார்ப்பவன் போல் அங்கம் அங்கமாக ரசித்தவன் பின் மெல்லிய குரலில், நான் மட்டும்தான் இது மாதிரி ஒரு போலியான ஆங்கிள் கிஸ்ஸிங் சீன் நடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு நினைக்கிற எல்லா ஆக்டர்ஸும் இப்போ ஒரிஜினல் கிஸ் தான் பண்றாங்க என்றான். இதை கேட்ட அவந்திகாவின் முகத்தில் ஆச்சரியமும் கவலையும் ஒரே நேரத்தில் தோன்றியது. அது எப்படி அவங்க அப்படி பண்ணி முடிக்கலாம் அது என்று அவள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் முழுமையாக பேசி முடிப்பதற்குள்ளாக அவளது உதடுகளின் மீது அரவிந்தின் மெல்லிய உஷ்ணமான உதடுகள் பரவியது. அவந்திகா ஒரு நொடி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனாள். திடீரென ஒரு மின் அதிர்ச்சி தன் இதயத்திலிருந்து கை கால்களின் நுனி வரை பரவியதை உணர்ந்தாள். அவள் விரல்கள் தனிச்சையாக சுருண்டன. இது எந்த மாதிரியான உணர்வு? உண்மையில் இதற்கு முன்னர் அவள் அனுபவித்ததை விட இந்த உணர்வு மிகவும் புதுமையாக இருந்தது. அவந்திகா இதை யோசித்த நேரம் சட்டென அரவிந்தின் உதடுகள் அவளை விட்டு விலகியது. இது நடந்தவுடன் அவளுள் எழுந்த தெளிவற்ற உணர்வுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் மறைந்து அவள் இதயத்தில் ஒரு வெற்றிடத்தை விட்டு சென்றது. அவந்திகாவிற்கு இப்போது தன்னை நினைத்தே மிகவும் வெட்கமாக இருந்தது. அவளை கூர்ந்து பார்த்த அரவிந்த், இப்படித்தான் ஷூட்டிங்ல கிஸ் பண்ணுவாங்க, இது வெறும் போலியான கிஸ் தான், இதுல எந்த உணர்வும் இருக்காது. ஆனா இப்போ இருக்கிற சில நடிகர்கள் இது மாதிரி கிஸ்ஸிங் சீனை சாக்கா வச்சு ஹீரோயின்ஸ் கிட்ட ரொம்ப நெருக்கத்தையும் ஏற்படுத்திப்பாங்க. எல்லாரும் இத போலியான முத்தமா மட்டும் குடுக்கறதில்ல என்றான். இதை கேட்ட அவந்திகாவிற்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரிந்தது போல் இருக்கவும் மண்டையை ஆட்டியவள், எனக்கு நீங்க சொல்றது புரியுது என்றாள்.
அவள் இந்த வார்த்தைகளை முழுமையாக சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் தன் தலையை சாய்த்த அரவிந்த் தன் கைகளால் அவந்திகாவின் தலையை அழுந்த பிடித்து உணர்ச்சிகரமாக அதீத உந்துதலோடு அவளுக்கு முத்தமிட ஆரம்பித்தான். அதிர்ச்சியில் அவந்திகா தன் கண்களை விரித்தாள். ஆனால் அவனது கண்கள் ஏற்கனவே பரவசத்தில் மூடியிருந்தன. அவள் மீண்டும் போராட விரும்பினாள். ஆனால் அவனை தள்ளி விலக்குவதற்கு பதிலாக அவள் கைகள் தனிச்சையாக அவன் கழுத்தில் சுற்றின. அவள் உடல் அவளுக்கு கீழ்ப்படியவே இல்லை. அவர்களின் முத்தம் ஆழமானதால் அவளது தெளிவாக சிந்திக்கும் திறன் விரைவாக கரைந்து கொண்டிருந்தது. இது அவர்களுக்கு மட்டுமே ஆன ஒரு நெருக்கச் செயல். இந்த சமீப நாட்களில் அவள் அவனை நினைக்காத ஒரு கணம் கூட இருந்ததில்லை. எனவே அந்த நொடியில் அவள் அவனுடைய அணைப்பில் தன்னை பறிகொடுக்க அனுமதித்தாள். அடியே அவந்திகா, அவன் பிளான் பண்றாண்டி, ஏமாந்திராத என்று அவளது மூளை சொன்ன எந்த வார்த்தைகளையும் அவள் இதயம் கேட்கவில்லை. அந்த அறையில் வீசும் காற்றில் கூட பரவசம் நிரம்பி போனதாக அவளுக்கு தோன்றியது. அறையில் வெப்பநிலை உயரத் தொடங்கியதால் மெல்லிய முனகல்களும் கனமான சுவாசமும் அதிகரித்தன. இறுதியாக அரவிந்த் ஏதோ பூங்கத்தை தூக்குவது போல அவளை அப்படியே தூக்கி மெத்தையில் கிடத்தினான். தனக்கு கீழே ஏதோ பஞ்சு போன்ற அமைப்பை உணர்ந்த பிறகுதான் அரவிந்த் தன்னை மெத்தைக்கு தூக்கி வந்திருக்கிறான் என்பதே அவளுக்கு புரிந்தது. ஏதோ மயக்க நிலையில் இருந்து இப்போதுதான் மீண்டு வந்தவள் போல் அந்த அறையையே ஒரு முறை சுற்றி முற்றி பார்த்தாள். உண்மையில் அந்த மாயக்காரன் அவந்திகாவை மயக்கிவிட்டான். கிரிமினல் மண்டையன், இந்த முத்தம் கித்தோன்னு ஏதேதோ பேசி என்ன மயக்கிட்டான். டேய், நான் அவந்திகாடா என்று அவந்திகா அவளுக்குள் நினைத்து கொண்டிருந்த அதே நேரம் அவள் கால்களுக்கு இடையே அவளது ஆடையை தாண்டியும் ஏதோ ஒன்று அவளை அழுத்துவது போல் இருந்தது. அது என்ன என்று அவந்திகா பார்த்துதானா தெரிந்து கொள்ள வேண்டும்? அவள் உடல் முழுவதும் மின்சாரம் பரவியது. ஆனால் அவந்திகா இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். அதிலும் கர்ப்பத்தின் ஆரம்ப மாதங்களில் இருக்கிறாள். அப்படி இருக்கும் போது அவளால் எப்படி இது போன்ற இன்பங்களில் ஈடுபட முடியும்? சட்டென சுதாரித்தவள் தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து அரவிந்தை தன் மீது இருந்து தள்ளியவள், இல்ல வேணாம், நாம இப்போ இத பண்ணக்கூடாது என்றாள். சட்டென அவந்திகாவின் முகத்தில் தோன்றிய இந்த பதற்றத்தை பார்த்து அரவிந்த் குழம்பி போனவனாய், என்னாச்சு, நாம ஏன் இத பண்ணக்கூடாது என்றான். அப்போதுதான் தான் ஓவர் ரியாக்ட் செய்து விட்டோம் என்பதே அவந்திகாவிற்கு புரிந்தது. ஓச்சு போ அவந்தி, இப்ப மட்டும் நீ எதுவும் சொல்லி சமாளிக்கலனா அவன்கிட்ட நல்லா மாட்டிப்ப. ஏதாவது நம்புற மாதிரி சொல்லணும் என்று அவளது ஐடியா மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. சட்டென ஏதோ பாயிண்டை பிடித்தவள் போல், அது நான் வச்சிட்டு வந்த அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்ல நீங்க சைன் போட்டுட்டீங்களா என்றாள். இதை கேட்டதும் அரவிந்தின் முகம் சுருங்கியது. அதே நேரம் அவள் சட்டென ஏன் இதை பற்றி பேசுகிறாள் என்பது தெரியாமல் அவன் புருவம் உயர்ந்தது. பாகம் 487. அவந்திகா ஏன் சட்டென டிவோர்ஸ் நோட்டீஸை பற்றி எல்லாம் பேசுகிறாள் என்பது புரியாமல் அரவிந்த் அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க, அது நான் என்ன சொல்றேன்னா அரவிந்த், நம்ம 2 பேருக்குள்ள இன்னும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே தெளிவா தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது என்றாள். இதை சொல்லி முடித்ததும் ஏதோ தான் பெரிதாக யோசித்து பேசிவிட்டோம் என்பது போல சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள். இருப்பினும் இதை கேட்ட அரவிந்த் அவளை ஆச்சரியமாக பார்த்து, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு நினைச்ச என்றான். அவந்திகாவின் முகம் ஒரு பிரகாசமான கருஞ்சிவப்பு நிறமாக மாறியது. என்ன பதில் சொல்வது, எப்படி சொல்வது என்று தெரியாமல் அது என்று அவள் தடுமாறினாள். என்ன சொல்ற, புரியல என்று அரவிந்த் மீண்டும் கேட்கவும், அதுதான் நிச்சயமா நீங்க அதத்தான் பண்ண வந்தீங்க என்றாள். தன் புருவத்தை உயர்த்திய அரவிந்த், அதுன்னு சொல்றியே தவிர அந்த அது என்னன்னு சொல்ல மாற்றியே என்றான். அவள் திடுக்கிட்டாள். உடனே அவள் படுக்கையில் இருந்து குதித்தெழுந்து, அந்த விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன என்றாள் கோபமாக. உண்மையில் அவந்திகா சீரியஸாகத்தான் கோபப்பட்டாள். ஆனால் அதை பார்க்க அரவிந்திற்கு சிரிப்புதான் வந்தது. இன்னும் சிறிது நேரம் அவளை சீண்டி விளையாட வேண்டும் போல் அவனுக்குள் தோன்ற ஆரம்பித்தது.
அதே நேரம் அவள் முகம் போன போக்கை பார்த்தவனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. சத்தம் போட்டே வாய்விட்டு சிரித்தவன், நான் என்ன பண்ண போறதா நீ நினைச்ச? நான் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத மட்டும்தான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தேன் என்றான். அவந்தி, அவன் திரும்பவும் கதை சொல்றான், ஏமாந்திராத என்று இந்த முறை அவள் மூளை சொன்னதை மறுக்காமல் கேட்டவள், இன்னும் என்னென்ன கதை சொல்ல போறீங்க என்றாள். அரவிந்த் சிரித்துக் கொண்டே சோஃபாவிற்கு சென்றவன் அங்கு அவன் கொண்டு வந்திருந்த 2 ஸ்கிரிப்ட் பேப்பரில் ஒன்றை எடுத்து வந்து அவந்திகாவிடம் கொடுத்தான். அதில் போடப்பட்டிருந்த காட்சிப்படி அந்த கதாபாத்திரங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முத்தமிட்டுக் கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து ஜோகோயு தியாவை மெத்தைக்கு தூக்கிச் செல்வான். அதன் பிறகு அவர்களுக்குள் ஒரு படுக்கை அறை காட்சி உண்டு. இதை படித்து பார்த்த அவந்திகாவின் முகம் சிவந்தது. அப்படியென்றால் அரவிந்த் சொல்வது போல இவ்வளவு நேரம் அவன் ரிகர்சல் மட்டும்தான் செய்து கொண்டிருந்தானா? அவள்தான் அவனை தவறாக நினைத்து கொண்டாளா? தன் உதட்டை அழுந்த கடித்தவள் கதவு பக்கமாக கை நீட்டி, போதும், நம்ம ரிஹர்சல் பண்ணின வரைக்கும் போதும், நீங்க இங்கிருந்து போங்க என்றாள். போக முடியாது என்பது போல் தலையை அசைத்த அரவிந்த், நீதான் ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணலையே, அப்புறம் எப்படி நான் போக முடியும்? நம்ம ஏன் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பிராக்டிஸ் பண்ண கூடாது என்றான். இதை கேட்ட அவந்திகா அதிர்ந்து போனாள். ஃப்ராடு பையன், சரியான கிரிமினல் மூலக்காரன் என்று அரவிந்தை தன் மனதிற்குள்ளாகவே திட்டியவள், பண்ணின பிராக்டிஸ் வரைக்கும் போதும், இப்படியெல்லாம் பிராக்டிஸ் ஸ்கிரிப்ட் அது இதுன்னு கதை சொல்லி நீங்க என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பாக்குறீங்க தானே? உங்க திட்டம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல மிஸ்டர் அரவிந்த் என்றாள். இதை கேட்ட அரவிந்த் மென்மையாக புன்னகைத்தான். பின்பு அவந்திகாவை கூர்ந்து பார்த்தவன் மெல்லிய குரலில், தியா என்றான். அவன் குரல் மயக்கும் குரலாக இருந்தது. அவளுக்குள் ஏதோ ஒரு மாயம் செய்தது. தன்னை அறியாமல் அவந்திகா என்றாள். தியா, நான் உன்கிட்ட மட்டும்தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் என்றான். இந்த வார்த்தைகள் அவந்திகாவின் முகத்தை சிவக்க வைத்தது. அவள் பேச்சற்று உறைந்து போனாள். உன்னை மட்டும்தான் நான் காதலிக்கிறேன், உன்னிடம் மட்டும்தான் நான் சில்மிஷம் செய்வேன் என்பதை விட வேறு என்ன காதல் வார்த்தைகள் இருந்துவிட முடியும்? அவந்திகா உண்மையில் அரவிந்திடம் விழுந்து விட்டாள். அவள் முகம் கோவை பழம் போல் சிவந்து போனது. வெட்கத்தில் அரவிந்தை நிமிர்ந்து பார்க்க முடியாதவள் தலையை குனிந்து கொண்டு நின்றாள். ஒரு அடி எடுத்து வைத்து முன்னால் வந்த அரவிந்த், போதும் தியா, இந்த ஸ்கிரிப்ட் பிராக்டிஸ் இதெல்லாம் நிறுத்திட்டு நம்ம போய் தூங்கலாம் என்றான். இதை கேட்ட அவந்திகா அதிர்ந்து போனவளாய், என்னது, நம்ம தூங்க போறோமா? அப்போ நீங்க உங்க ரூமுக்கு போற ஐடியா இல்லையா? இங்கதான் இருக்க போறீங்களா என்றாள். நான் என்ன தியா பண்றது, இந்த பிலிமிங் க்ரூ நம்ம 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூம் தான் புக் பண்ணிருக்காங்க என்றான். என்னது, ஒரே ரூமா? அவங்க ஏன் அப்படி பண்ணினாங்க என்று அவந்திகா அடுத்தடுத்த கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்க, யாருக்கு தெரியும், மேபி நீ பெரிய ஹீரோஸ் கூட டேட்டிங் போக ஆசைப்படுறேங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஆசைய நிறைவேற்ற கூட அவங்க இப்படி பண்ணிருக்கலாம் என்றான். டேட்டிங், ஐயோ கடவுளே, இவன் எப்பத்தான் இந்த வார்த்தைய மறப்பானோ தெரியலையே என்று தனக்கு தானே புலம்பிக் கொண்டவள் நடந்த அனைத்தையும் யோசித்து பார்த்தாள். அவளுடைய அசிஸ்டன்டிற்கு ஏன் தனி ரூம் கொடுக்கப்பட்டது என்று அந்த வெள்ளந்தி பெண்ணிற்கு இப்போதுதான் புரிந்தது. அவந்திகா இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளையும் மெத்தையில் கிடத்தி அரவிந்தும் மெத்தையில் படுத்தான். அரவிந்த், இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க என்று அவந்திகா சீரியஸான டோனில் கேட்க, அதே போல் சீரியஸாக முகத்தை வைத்த அரவிந்த், தியா பிளீஸ், இன்னைக்கு நைட் நீ தான் எனக்கு அடைக்கலம் தரணும், இல்லனா வேற வழி இல்ல, நான் தெருவுல தான் தூங்கணும் என்று சொன்னவன் தன் கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தான். இந்த பிரிவும் இந்த துயரமும் எல்லாம் எதற்காக? அரவிந்த் நன்றாக தூங்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அந்த தூக்கத்தை அவந்திகா கெடுப்பாளா என்ன? ஆடாமல் அசையாமல் அப்படியே அமைதியாக இருந்தாள். அரவிந்த் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான். அவன் இதயம் திருப்தியாக இருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு ஊழியர் வேக வேகமாக டைரக்டரிடம் சென்று, சார், அந்த பொண்ணு அவந்திகா இருக்கால, அவ அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்ல. அரவிந்த் சார் அவளை தன்னோட வலையில விழ வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தார். அந்த ஊழியர் சொன்னதை கேட்டுவிட்டு தானும் சிரித்த டைரக்டர், அப்படியா சொல்ற? ஓ, இத்தனை வருஷமா மிஸ்டர் கிளீன் இண்டஸ்ட்ரியில பேர் வாங்கியிருந்த அரவிந்த் இப்ப ஒரு சாதாரண விளம்பர படத்துல நடிக்க வந்த நடிகை கிட்ட மயங்கிட்டாருன்னு நினைக்கையில தான் ஆச்சரியமா இருக்கு
என்றார். சார், ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது என்று அந்த ஊழியர் சொல்லவும், என்ன சொல்லு என்றார் டைரக்டர். சார், அந்த பொண்ண பாக்கையில உங்களுக்கு எதுவும் தோணலையா? அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தெரியலையா உங்களுக்கு? நான் மிஸ்ஸஸ் அரவிந்தோட போட்டோவை பாத்திருக்கேன் என்று அந்த ஊழியர் தான் சொல்ல வந்ததை முழுதாய் சொல்லி முடிப்பதற்குள் இடைமறித்த டைரக்டர், புரியுது புரியுது, அதாவது இந்த பொண்ணு அரவிந்தோட மனைவி மாதிரியே இருக்கான்ற காரணத்தினாலதான் அரவிந்த் இந்த பொண்ணு கிட்ட நெருங்கி பழகுறாருன்னு சொல்ற, அதானே? இதென்ன தமிழ் சினிமாவுக்கு புதுசா சொல்லு? ஒரு பெரிய நடிகர் தன்னோட முன்னாள் மனைவி மாதிரி இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு ஹீரோயினோட நெருக்கமா இருந்ததும் அவங்களுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சதும் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில சகஜம் தானே, இத போய் பெருசா பேசிட்டு இருக்கியே என்று மிகவும் கூலாக சொன்னார். அந்த ஊழியருக்கு அதற்கு மேல் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அரவிந்தின் மனைவியான அவந்திகாவை பெரிதாக யாரும் பொது வெளியில் பார்த்ததே இல்லை. அவ்வப்போது வெளியான ஒன்றிரண்டு புகைப்படங்களில் கூட அவளது முகம் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. அதுவும் போக இவ்வளவு பெரிய ஹீரோவிற்கு மனைவியாக இருப்பவர் நிச்சயமாக பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அனைவரது பொதுவான எண்ணம். எனவேதான் டைரக்டருக்கு அவந்திகா மீது அவ்வாறான ஒரு சந்தேகம் சிறிதளவும் தோன்றவில்லை. சிறிது நேரம் எதையோ யோசித்துக் கொண்டிருந்த அந்த ஊழியரோ, ஆனா சார், அரவிந்த் சாரோட வைஃப் பேரும் அவந்திகான்னு முன்னாடி எப்பவோ கேள்விப்பட்டது மாதிரி ஒரு ஞாபகம் என்றார். நீ என்ன சொல்ற? அப்போ இந்த அவந்திகா தான் அரவிந்தோட வைஃப்னு சொல்றியா? என்ன விளையாடுறியா நீ? அப்படி இருக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்ல. நீ சொல்ற மாதிரியே இந்த அவந்திகா தான் அரவிந்தோட வைஃப்னு வச்சுப்போமே. அவ்வளோ பெரிய நடிகரோட மனைவியா இருந்துட்டு எதுக்காக இந்த சாதாரணமான சின்ன ரோல்ல வந்து நடிக்கணும் சொல்லு? அரவிந்தோட வைஃப் அம்ரிதா ரோஹன், இந்த லவ்தியா கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆனா நீ சொல்ற விஷயத்த வச்சு பாக்கும்போது, அந்த உருவ ஒற்றுமைய வச்சு இந்த பொண்ணு அவந்திகா அரவிந்த் சார மயக்க பாக்குறாளோ என்னவோ. சரி விடு, சினிமா இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? நாம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போய் யோசிச்சு நம்ம தலைய போட்டு பிச்சுக்க வேணாம். எது எப்படியோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ ஒரு நல்ல நெருக்கம் இருக்குது. நாளைக்கு எடுக்க போற சீனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சா சரிதான் என்றார் டைரக்டர். அவர் சொல்வதை கேட்டு அப்படியே வாயடைத்து போய் நின்றார் அந்த ஊழியர். ஹோட்டல் அறையில் இருந்த அவந்திகாவிற்கோ இங்கு அவளை பற்றி இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலையெல்லாம் இல்லை. அவளோ அவளுக்கு அருகில் படுத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் அரவிந்தையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். தன்னுடைய சிறு அசைவிலும் கூட அரவிந்த் கண் விழித்து விடக்கூடாது என அங்கும் இங்கும் அசையாமல் ஒரு சிலை போல அவன் அருகில் அமர்ந்திருந்தாள். அவனிலிருந்து வெளிப்பட்ட ஒரு விதமான வாசனை அவளை கிறங்கடித்துக் கொண்டிருந்தது. அவன் நிம்மதியாக உறங்குகையில் வெளிப்பட்ட சீரான மூச்சுக்காற்று அவளுக்கு ஒரு மெல்லிசை போல ஒலித்துக் கொண்டிருந்தது. அவள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அளவற்ற ஒரு மகிழ்ச்சியில் இருந்தாள். தனது கீழுதட்டை பற்களால் கடித்துக் கொண்டவள் அவளை அறியாமலேயே அவளது கையை அவள் வயிற்றுக்கு எடுத்துச் சென்றாள். பின்னர் தன் மனதிற்குள்ளேயே அவள் வயிற்றில் இருந்த குழந்தையிடம் பேசத் தொடங்கினாள். கண்ணா, உனக்கு கேக்குதா? உன் அப்பாவோட மூச்சு காத்து. சத்தம் போடக்கூடாது, அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க என்று சொன்னவள் தன் உதடுகளில் மெல்லிய புன்னகை ஒன்றை உதிர்த்தாள். அப்படியே மெல்ல மெல்ல அவந்திகாவும் உறங்கி போனாள். அவந்திகா தூங்கிய பிறகு கண்களை திறந்து பார்த்தான் அரவிந்த். அவனுக்கு அவந்திகாவை பற்றி தெரியாதா என்ன? அவனுக்கு தூக்கம் வருகிறது என்று சொல்லி அசந்து தூங்குவதை போல நடித்தால்தான் அவந்திகா எந்த எதிர்வினையும் காட்டாமல் அவனை அவளது அறையிலேயே படுத்திருக்க அனுமதித்திருக்கிறாள். இல்லை என்றால் அவனை எப்படியேனும் வெளியே தள்ளி கதவை பூட்டியிருப்பாள். அதுவே பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு குழந்தையைப் போல தூங்கிக் கொண்டிருந்த அவளை கண்ணிமைக்காமல் ரசித்துக் கொண்டிருந்தான். எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன இப்படி இருவரும் ஒன்றாக இருந்து என்று நினைத்தவனின் மனதில் ஒரு பெரிய வலி தோன்றியது. இந்த குறுகிய கால பிரிவே அவனை அவ்வளவு வாட்டி வதைத்திருந்தது. பின்னர் அவள் புறமாக மெல்ல திரும்பி படுத்தவன் அவள் மீது கைகளை போட்டுக்கொண்டு தனது கண்களை மூடிக்கொண்டான். அவளது வாசனை அவனை மெல்ல மெல்ல கிறங்கடித்துக் கொண்டிருக்க அப்படியே அரவிந்தும் தூங்கிப் போனான்.
மறுநாள் காலை அவந்திகா கண் விழித்த போது அரவிந்த் அவளுக்கு அருகில் இல்லை. அவள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளுக்கு அரவிந்தை எப்படி எதிர்கொள்வது என்றே பயங்கர குழப்பமாக இருந்தது. அவன் அவளுக்கு அருகில் இல்லாததை நினைத்து அவளுக்கு வருத்தமாக இருந்தது. அதே நேரம் அவளிடம் அந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்னதும் அவளது நினைவுக்கு வந்து போனது. அரவிந்த் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு அருகில் அவந்திகா இருக்க கூடாது என்று சொன்னதையே அவள் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தாள். அவள் மனதில் வேதனையும் வலியும் நிறைந்து நின்றது. பிறகு படுக்கையிலிருந்து எழுந்தவள் ரெஃப்ரெஷ் ஆகி குளித்து முடித்துவிட்டு வந்தாள். அவளது டேபிளில் உணவு தயாராக இருந்தது. அவள் தற்போது ஒரு முடிவெடுத்துக் கொண்டாள். இனி ஷூட்டிங் முடிவதற்கு எவ்வளவு தாமதமானாலும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவது என்று. மீண்டும் இதே போல அரவிந்துடன் ஒரே அறையில் தங்க வேண்டிய நிலைமை வந்துவிடுமோ என்று அவள் மிகவும் பயந்தாள். பின்னர் கொஞ்சமாக சாப்பிட்டு விட்டு அறை கதவை திறந்து வெளியேறினாள். அங்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் நின்று கொண்டிருந்தாள். அவந்திகாக்கா, இன்னைக்கு ஷூட்டிங் இங்கே இல்லையா, நம்ம அவுட்டோர் ஷூட்டிங்க்கு போக போறோம் என உற்சாகமாக சொன்னாள். அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. குழப்பமாக அவளை பார்த்த அவந்திகா, ஏன், என்னாச்சு என்றாள். அரவிந்த் சார் தான் அவுட்டோர் ஷூட்டிங் போலான்னு சொல்லிருக்காருக்கா. இங்க வெறும் ஸ்டுடியோல வச்சு எடுக்கும் போது எதையுமே ஃபீல் பண்ண முடியல. லைவ் லொகேஷனா இருந்தா சீன்ஸ் எல்லாம் இன்னும் ரியலா இருக்கும்னு அவர் சொன்னதால டைரக்டரும் அவுட்டோர் ஷூட் போக ஓகே சொல்லிட்டாரு என்றாள் மிகுந்த உற்சாகத்துடன். படக்குழுவினருக்கு அரவிந்தின் கால் ஷீட் தான் பெரிய பிரச்சனையே தவிர மற்றவையெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இப்போது அரவிந்தே அவர்களுடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கவலை? அவுட்டோர் ஷூட்டிங்கிற்கு தயாராகிவிட்டனர். பாகம் 488. தன்னுடைய அசிஸ்டன்ட் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகாவிற்கு ஏதோ தான் நினைப்பதையெல்லாம் அரவிந்த் செயலாக நிகழ்த்தி காட்டுவதாக தோன்றியது. அவளை அறியாமல் அவள் உதட்டோரம் ஒரு புன்முறுவல் தோன்றியது. இப்பவே கிளம்புறோமா என அவந்திகா ஆர்வமாக கேட்கவும், இல்லக்கா, இப்ப மார்னிங் ஷூட் ஷெட்யூல் கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு மதியம் 2 மணிக்கு வரணும். அப்புறம் தான் நாம கிளம்ப போறோம் என்றாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட். அவந்திகாவும் சரி என தலையசைத்தாள். அவந்திகா இந்த ஷூட்டிங் பிஸியில் 2 நாட்களாக கேமிங் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யவில்லை. ஆனால் இப்படியே நிறைய நாட்கள் இடைவெளி விட முடியாது என்பதால் தனது லைவ் ஸ்ட்ரீமிங் எக்யூப்மெண்ட்ஸை எடுத்து வருவதற்காக அவள் தனது வீட்டிற்கு சென்றாள். அங்கு சென்றவள் தனது லேப்டாப் உட்பட அனைத்து பொருட்களையும் எடுத்து பேக் செய்து கொண்டு மீண்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்தாள். அவள் வரும் பொழுது நேரம் மதியம் 1:30 மணி ஆகியிருந்தது. அவள் அங்கு வந்த போது அங்கு பல புதிய முகங்கள் அவளது கண்ணில் பட்டன. அவர்களை எல்லாம் குழப்பமான மனநிலையுடனேயே பார்த்து கொண்டு உள்ளே வந்த அவந்திகாவை கவனித்த அந்த படக்குழுவை சேர்ந்த ஊழியர் ஒருவர், அவந்திகா மேடம், இவங்கெல்லாம் வெவ்வேறு லைவ் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்திருக்க நடிகர்கள். அவுட்டோர் ஷூட்டிங் போறதுனால இவங்கெல்லாம் நம்ம கூட வராங்க என்றார். இப்போதுதான் அவந்திகாவிற்கு ஒன்று புரிந்தது. முதலில் இதில் நடிக்க ஒப்புக்கொண்டு அக்ரிமெண்டில் சைன் போடும் பொழுது அதில் பல லைவ் ஸ்ட்ரீமிங் பெர்ஃபார்மர்களை சேர்ந்த பல நடிகர்கள் இதில் நடிப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு ஞாபகம் வந்தது. இவர்கள் எல்லாம் கேமில் வரக்கூடிய பிற சாம்பியன் கேரக்டர்களாக இருப்பார்கள் என எண்ணிக்கொண்டாள். எத்தனை கேரக்டர்கள் இருந்தாலும் அதில் அவந்திகாவின் கேரக்டர் தான் லீட் ரோலாக இருக்கும். அவள் அவ்வாறு யோசித்துக் கொண்டே நின்று கொண்டிருக்கும் பொழுது பார்ப்பதற்கு அழகாகவும் அதே நேரம் திமிர் கொண்டவளாகவும் தோன்றிய ஒரு பெண் அவந்திகாவிற்கு அருகில் வந்து, ஹாய், நீங்க தான் லவ்தியாவா என கேட்டாள். அவந்திகா ஆம் என்பது போல தலையை அசைத்தாள். என்னோட பேரு வாட்டர். நான் இன்னசென்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்திருக்கேன் என்றாள். வாட்டரா என கேட்ட அவந்திகா ஒரு கணம் அமைதியாக நின்றாள். அவந்திகா அவ்வாறு கேட்டதும், என்ன பத்தி நீங்க கேள்விப்பட்டதில்லையா என கேட்டாள் வாட்டர். அவந்திகாவிற்கு வாட்டரை பற்றி நன்றாகவே தெரியும். அவள் ஒரு ரிப்போர்ட்டர் என்பதால் அனைத்து கேமிங் பிளாட்ஃபார்மிலும் இருந்த பிரபலமான கேமர்களை பற்றி அவள் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தாள். இந்த வாட்டர் கூட 2 வருடங்களுக்கு முன்னால் நாடு முழுவதுமே பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கேமராக இருந்தாள். ஆனால் அப்போது அவள் இ ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் எல்லாம் இல்லை. ஆனால் சோசியல் மீடியாவில் அவளுக்கு ஏகப்பட்ட ஃபாலோயர்களும்
ரசிகர்களும் இருந்தனர். அவளை பலரும் அணுகி பல விளம்பர படங்களிலும் திரைப்படங்களிலும் நடிப்பதற்காக கேட்டனர். அவ்வளவு பிரபலமான ஒருத்தி எதற்காக தன்னிடம் வந்து முதலில் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவந்திகாவிற்கு குழப்பமாக இருந்தது. அவளுடைய அணுகுமுறையை பார்த்தால் அவள் அவந்திகாவை மிகவும் விரும்புவதைப் போல் எல்லாம் தெரியவில்லை. எது எப்படியோ அவள் அறிமுகம் செய்து கொண்ட மரியாதைக்காக அவந்திகா அவளுக்கு கை கொடுத்து, ஹாய், உங்களை தெரியாம எப்படி, நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். அவந்திகா தனக்கு கை கொடுக்க வரவும் அதை பொருட்படுத்தாது கைகளை விலக்கிக் கொண்ட வாட்டர் தனது நகங்களை கடித்து கொண்டே, இந்த விளம்பரத்துல இருக்க லீட் ரோலுக்கு ஏன் ஒரு நல்ல நடிகையா நடிக்க வைக்காம ஒரு சாதாரண புதுமுக நடிகையை நடிக்க வைக்கிறாங்கன்னு யோசிச்சேன். இப்பதான் தெரியுது அந்த கேரக்டர் அவ்வளவு ஒண்ணு ஒர்த்தானதா அழகானதா இல்லன்னு. அதான் நீங்க நடிச்சா பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க போல என்றாள். அவள் அப்படி சொன்னதும் அவந்திகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்படின்னா என்ன அவமானப்படுத்தணும்னு ஒரு எண்ணத்துலதான் வலிய வந்து பேசினாளா இவ என அவந்திகா மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அவந்திகா அவளிடம், ஆமா, நானும் இதேதான் யோசிச்சேன். ஆனா லீட் ரோல்ல யார் நடிக்கணும்னு இவங்க செலக்ட் பண்றது நம்மள வச்சு கிடையாதுல, அது கேமிங் பிளாட்ஃபார்ம் பொறுத்து தானே என அப்பாவி போல முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னாள். அவந்திகாவின் பேச்சை கேட்டு திகைத்து போன வாட்டர், என்ன இப்படி சொல்லிட்ட? எங்களோட இ ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒவ்வொரு கேமருக்கும் எக்கச்சக்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? சாதாரணமாவே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. உங்கள மாதிரி 1000-2000 ஃபாலோவர்ஸ் வச்சிட்டு இல்ல என கூறினாள். ஆமாமா, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். எங்க கிட்ட உங்களை விட ஃபாலோவர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. ஆனாலும் ஏன் ஒரு லீட் ரோலுக்கு எங்களோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆள் செலக்ட் பண்ணாங்க? ஏன்னா சும்மா ஃபாலோவர்ஸ் வச்சிட்டு இருக்கிற ஆளுங்க இல்ல நாங்க. கேமிங்ல எங்களோட திறமை ரொம்பவே அதிகம். அதனாலதான் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க என்றாள் அவந்திகா. அவந்திகா தன்னை யாரும் அவமதிப்பதை அவள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள். வாட்டர் பேசியதற்கெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் பதிலடி கொடுத்து கொண்டிருந்தாள். அவந்திகா பேசியதை கேட்டு வாட்டருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. நீ ரொம்ப ஓவரா பேசுற, இது உனக்கு நல்லதில்ல, என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்று அவந்திகாவை மிரட்டினாள் வாட்டர். அப்போது வாட்டரின் அசிஸ்டன்ட் அவள் அருகில் வந்து, அக்கா, எதுக்காக இவகிட்ட வந்து வம்பு வளர்த்துட்டு இருக்கீங்க? நாம இங்க எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பாப்போம் என்றாள். அவள் அவ்வாறு சொன்னதும் வாட்டரும் அவந்திகாவிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு, மிஸ்டர் ஜெகன் இன்னும் வரலையா என கேட்டாள். அவளது அசிஸ்டன்ட் இல்லை என்பது போல தலையாட்டவும் முகம் சுளித்த வாட்டர் அவந்திகாவை பார்த்து முறைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். நேரம் சரியாக மதியம் 2 மணி ஆனது. படக்குழுவினர் அனைவரையும் பேருந்தில் ஏறும்படி அங்கிருந்த ஊழியர்கள் அறிவிப்பு விடுத்தனர். அனைவரும் அங்கு நின்று கொண்டிருந்த பேருந்தை நோக்கி நடந்தனர். அவந்திகா பேருந்தில் ஏறும் பொழுது வாட்டர் அங்கு சத்தமிட்டு பேசிக் கொண்டிருந்தாள். மிஸ்டர் ஜெகன் இல்லாம என்னால இந்த பஸ்ல வர முடியாது, எங்களோட கார் எங்க இருக்கு என்று அவள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். அவள் மிகவும் சீன் போடுவதை போல அவந்திகாவிற்கு தோன்றியது. அவந்திகா பேருந்தில் ஏறி அமர்ந்தாள். அதன் பிறகு ஒருவர் பின் ஒருவராக பேருந்தில் ஏறி அமர்ந்தார்கள். பேருந்தின் இருக்கைகள் அனைத்தும் நிரம்பிய பிறகும் கூட அங்கிருந்து அது கிளம்பாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தது. அவந்திகாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவள் சுற்றி முற்றி பார்த்தாள். அங்கிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் எரிச்சலுடன் பேசிக் கொண்டிருப்பதை அவள் கேட்டாள். இப்ப யாருக்காக இந்த பஸ் இங்கே நின்னுட்டு இருக்கு? சீக்கிரமா கிளம்புனா என்ன? ஒரு ஆளுக்காக இவ்ளோ பேரும் வெயிட் பண்ணணுமாக்கும். சத்தம் போடாத, அங்க பாரு, டைரக்டர்ல இருந்து டீம் மொத்தமும் அமைதியா நிக்கிறாங்க பாரு. அப்ப வரப்போறது யாரோ முக்கியமான ஒரு ஆளாத்தான் இருக்கணும். அதான் பஸ் கிளம்பாம இங்கே நிக்குது. இவ்வாறு பேருந்துக்குள் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு ஆர்வம் அதிகமானது. வரவேண்டியது யாரா இருக்கும்? முக்கியமான ஆள்னு வேற சொல்றாங்க. ஒருவேளை அரவிந்தா இருக்குமோ? சேச்ச, இருக்காது. அரவிந்த் எப்படி இந்த பஸ்ல வருவாரு? இப்படியாக அவந்திகா மனதிற்குள் ஒவ்வொன்றாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. யோசித்துக் கொண்டே ஜன்னலின் வழியாக வெளியே எட்டி பார்த்தாள் அவந்திகா. அப்போது அங்கு கருப்பு நிற கார் ஒன்று வந்து நின்றது. காரில் இருந்து கொட்டாவி விட்டுக் கொண்டே ஒரு ஆள் இறங்கி வருவதை கண்டாள் அவந்திகா. அவன் இன்னும் முழுதாக தூக்கம் களையாதவனைப் போல காணப்பட்டான். அவனது முகத்திலேயே ஒரு திமிர் பிடித்த தோரணை காணப்பட்டது.
படக்குழுவினர் அனைவரும் அந்த மனிதனிடம் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டதையும் பணிவாக பேசியதையும் அவந்திகா கவனித்தாள். பின்னர் அவன் வேக வேகமாக பேருந்திற்குள் ஏறினான். பேருந்தில் ஏறியவுடன் அங்கிருந்தவர்களை பார்த்து எங்க என்று கேட்டான். அவர்கள் அவந்திகா இருந்த புறமாக சுட்டி காட்டினார்கள். அவனும் அவந்திகாவை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் தன்னை நெருங்கி வர வர அவந்திகாவிற்கு படபடப்பு அதிகமானது. அவந்திகாவை நெருங்கி வந்தவன் அவந்திகாவின் முன்னால் இருந்த இருக்கையில் வாட்டருக்கு அருகில் சென்று அவன் அமர்ந்தான். அப்போதுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. அவன் தன்னைத்தான் தேடிக்கொண்டு வருகிறானோ என்று நினைத்துத்தான் அவந்திகா மிகவும் பயந்து போனாள். அந்த ஊழியர்களும் கூட அவந்திகாவை சுட்டிக்காட்டியது போலதான் அவளுக்கு தோன்றியது. ஆனால் இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது, அந்த ஊழியர் சுட்டிக்காட்டியது தன்னை அல்ல, தனக்கு முன்னால் இருந்த வாட்டரை என்று. அந்த மனிதனை கண்டதும் பயங்கர உற்சாகமடைந்த வாட்டர், ஹே ஜெகன், நீ இங்கதான் இருக்கியா என கத்தினாள். அந்த மனிதனும், ஆமாடியர், நீ இன்னைக்கு இவ்ளோ அழகா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்றான். அவன் அவ்வாறு சொன்னதுதான் தாமதம். வாட்டருக்கு ஆச்சரியம் தாழவில்லை. வாவ் ஜெகன், உங்களுக்கு என்ன தெரியுமா என மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டாள் வாட்டர். ஆமாடியர், உன்ன எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு பெரிய ஃபேன்னா. நீ மறந்துட்டியா? உனக்கு லாக்ஸ் கணக்குல கிஃப்ட்ஸ் அனுப்பியிருந்தேனே என்றான் ஜெகன். என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆமா, கேமிங் பிளாட்ஃபார்ம்ல உங்க ஐடியோட பேர் என்ன என்று கேட்டாள் வாட்டர். வாட்டருக்கு நிறைய பணக்கார ஃபாலோயர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அவளுக்கு நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறார்கள். அவர்களில் சிலரை அவள் நேரில் சந்தித்தும் இருக்கிறாள். ஆனால் ஜெகனுடைய ஐடி எது என்பதை அவளால் யூகிக்க முடியவில்லை. அவள் அவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஜெகன் பிரின்ஸ் என்றான். அதை கேட்டதும் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த அவந்திகாவிற்கு அதிர்ச்சியில் புரை ஏறியதில் அவள் தண்ணீரை கீழே துப்பினாள். அவந்திகாவிற்கு அவன் சொன்னது மிகுந்த அதிர்ச்சியை அளித்தது. இவன்தான் அந்த பிரின்ஸ் ஐடியா என்று அவள் குழப்பத்தில் ஜெகனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவிற்கு எப்படி ஒரு குழப்பம் என்றால், வாட்டருக்கு வேறு ஒரு குழப்பம். பிரின்ஸா? ஜெகன், உண்மையாவே அந்த ஐடியில இருந்து நீங்க எனக்கு தான் லாக்ஸ் கணக்குல கிஃப்ட்ஸ் அனுப்புனீங்களா என குழப்பமாக கேட்டாள் வாட்டர். ஆமா டியர், நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும் என்றான் ஜெகன். வாட்டருக்கு குழப்பமாக இருந்தது. ஆனா நீங்க என்னோட ஃபேன் லிஸ்ட்ல இடத்துல இல்லையே என்றாள் அதே குழப்பத்துடன். அது எப்படி இல்லாம போவ? நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருந்தேன். ஆனா மிஸ்ஸிங் தியான்னு ஒரு ஐடி அதுக்கப்புறம் முன்னாடி வந்துருச்சு. ஆனா நான் விட மாட்டேன். இன்னைக்கு நைட் நான் உனக்கு கிஃப்ட்ஸ் அனுப்பி மறுபடியும் விட்ட இடத்த புடிச்சிருவேன் என்றான் உறுதியாக. வாட்டரின் குழப்பம் இன்னும் அதிகமானது. ஆமா, மிஸ்ஸிங் தியாவா? அது யாரு என கேட்டாள். இப்போதுதான் ஜெகனுக்கு லேசாக சந்தேகம் உண்டானது. சட்டென அவன் வாட்டரை பார்த்து, நீ லவ்தியா தானே என கேட்டான். ஜெகன் அப்படி கேட்டதும் வாட்டரின் முகமே மாறிவிட்டது. அவளுக்கு இதற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்றே தெரியவில்லை. இவர்கள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பஸ்ஸில் இருந்த மற்றவர்கள் தங்கள் தலையை குனிந்து கொண்டு சிரிக்க தொடங்கினர். வாட்டருக்கு ஒரே அவமானமாக இருந்தது. அவள் தனது முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு, இல்ல, நான் லவ்தியா இல்ல, என்னோட பேரு வாட்டர் என்றாள் ஜெகனிடம். அவள் அவ்வாறு சொன்னதும் ஜெகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னது, வாட்டரா? அப்போ நீ லவ்தியா இல்லையா என்றான் மிகுந்த திகைப்புடன். அவன் அவ்வாறு கேட்டதும் பேருந்தில் இருந்த அனைவரும் அப்படியே அமைதியானார்கள். அவந்திகாவோ எந்த சத்தமும் போடாமல் அப்படியே தனது தலையை குனிந்து கொண்டாள். ஹே அசிஸ்டன்ஸ் என்று அவன் கத்தவும் பதறி அடித்து ஓடி வந்த படக்குழு ஊழியர்கள், சார், இவங்க லவ்தியா இல்ல, உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க பாருங்க என படபடப்புடன் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதும் ஜெகன் தனக்கு பின்னால் இருந்த அவந்திகாவை திரும்பி பார்த்தான். அவள் தலையை குனிந்து கொண்டிருந்ததால் அவளது உச்சந்தலையை மட்டுமே அவனால் பார்க்க முடிந்தது. ஜெகன் தனது இருக்கையில் இருந்து எழுந்திருக்க முற்படும் பொழுது, பிரின்ஸ், அவ பக்கத்துல ஏற்கனவே யாரோ இருக்காங்க. இந்த பஸ்ல காலியா இருக்க ஒரே சீட் அது ஏன் பக்கத்துல இருக்கிற இந்த சீட் தான். சோ நீங்க இங்கே உட்காருங்க என்றாள் வாட்டர். அவள் அப்படி சொன்னதும் அவளை முறைத்து பார்த்த ஜெகன், அது எப்படி லவ்தியா பக்கத்துல இன்னொரு ஆள் உட்கார்ந்திருக்க முடியும் என்றவன் பின்னர் அவந்திகாவின் பக்கம் திரும்பி, லவ்தியா, உங்க பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா என்ன என கனிவான குரலில் கேட்டான்.
அவந்திகாவின் அருகில் யாரும் இல்லை என்றாலும் கூட அவள் இப்போது அதை மாற்றித்தான் சொல்ல வேண்டும் என நினைத்தாள். ஏனென்றால் தன் பக்கத்தில் இந்த ஜெகனை உட்கார வைத்துக் கொண்டு அவனுடைய இம்சைகளை எல்லாம் சகித்துக் கொண்டு வருவதை அவந்திகா சுத்தமாக விரும்பவில்லை. லைவ் ஸ்ட்ரீமிங்கிலேயே அவனுடைய தொல்லைகளால் எரிச்சலுற்ற அவந்திகா இப்பொழுது அவன் பக்கத்தில் இருந்தால் என்ன செய்வாள்? அவனை பார்த்து புன்முறுவல் செய்தவள், ஆமா, என் பக்கத்துல யாரோ உட்கார்ந்திருக்காங்க என்றாள். பாகம் 489. படக்குழு ஊழியர் வாட்டருக்கு பின்னால் இருப்பவள்தான் லவ்தியா என அவந்திகாவை சுட்டிக்காட்டவும் அவள் அருகில் அமர்வதற்காக ஜெகன் கேட்க அவந்திகாவோ தனக்கு அருகில் ஏற்கனவே வேறு ஒருவர் அமர்ந்திருப்பதாக சொன்னாள். என்னது, நான் இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஒருத்தர் இருக்காங்களா? யாரது என கேட்டான் ஜெகன். பேருந்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கடுப்பாக இருந்தது. அதான் ஜெகன் வந்து விட்டானே, இப்பொழுதாவது பேருந்தை எடுத்தால் என்ன, வேறு யாருக்காகவாது காத்திருக்கிறார்களா என தெரியவில்லையே என்று அவர்கள் எல்லாம் மனதிற்குள் முனகத் தொடங்கினர். பேருந்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கடுப்பாக இருந்தது. அவந்திகா தனக்கு அருகில் யாரோ இருக்கிறார்கள் என்றதுமே நம்ப முடியாதவனாய் சட்டென எழுந்து பார்த்த ஜெகன், ஹேய், யாருமே இல்ல, ஆனா நீ யாரோ இருக்காங்கன்னு சொல்ற பாத்தியா? விளையாடுறதானே என்கிட்ட என்றான். இல்ல இல்ல, இப்ப இங்க யாரும் இல்லதான், ஆனா இந்த சீட்டுக்கு வேற யாரோ ஒருத்தவங்க வருவாங்க என்றாள் அவந்திகா பதட்டமாக. அப்படியா என குழப்பமாக கேட்ட ஜெகன் அங்கிருந்த படக்குழு ஊழியர்களை அழைத்தான். அவர்கள் ஜெகன் எதற்காக அழைக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு அங்கு வரும் பொழுது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. எல்லாரும் வந்தாச்சு போல, சாரி, நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் என்று கூறிக்கொண்டே அரவிந்த் பேருந்திற்குள் நுழைந்தான். பேருந்தில் இருந்த அனைவருக்குமே ஆச்சரியம். சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் தங்களுடன் இந்த பேருந்தில் வரப்போகிறாரா என்று. பேருந்தில் ஏறிய அரவிந்த் நேராக அவந்திகாவின் அருகில் சென்று அவளுக்கு பக்கத்தில் இருந்த சீட்டில் அமர்ந்து கொண்டான். அங்கிருந்த யாராலும் அந்த காட்சியை நம்பவே முடியவில்லை. அனைவரை விடவும் வாட்டருக்குத்தான் பொறாமை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் தங்களுடன் இந்த பேருந்தில் வருவார் என்று தெரிந்திருந்தால் அவள் ஜெகன் வேறு சீட்டின் சென்று அமர்கிறேன் என்று சொன்ன போது அவனை தடுக்காமலேயே இருந்திருப்பாள். அப்படி மட்டும் ஜெகன் வேறு சீட்டில் சென்று அமர்ந்திருந்தால் இந்த பேருந்தில் காலியாக இருக்கக்கூடிய ஒரே இருக்கை தன் அருகில்தான் இருந்திருக்கும். அதில்தான் அரவிந்த் வந்து அமர்ந்திருப்பார் என்பதையெல்லாம் எண்ணிய வாட்டருக்கு அந்த பொறாமை தீ இன்னும் இன்னும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. எல்லாரும் வந்தாச்சு, பஸ்ஸை எடுக்கலாம் என படக்குழு ஊழியர் ஒருவர் சொன்னதும் பேருந்தை டிரைவர் ஸ்டார்ட் செய்தார். பேருந்து அந்த இடத்தை விட்டு மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. இப்போது ஜெகனுக்கு வாட்டருக்கு அருகில் சென்று அமர்வதை தவிர வேறு வழி கிடையாது. அப்போது வாட்டர் அவனிடம் ஏதோ பேச வந்தாள். ஆனால் அதை பொருட்படுத்தாத ஜெகன் தனது சீட்டில் மண்டியிட்டு நின்று பின்புறமாக திரும்பி அவந்திகாவை பார்த்தவன், லவ்தியா, நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுத்து அந்த மிஸ்ஸிங் தியாவை முந்துறேனா இல்லையான்னு என்றான். அவந்திகாவிற்கு கடுப்பாக இருந்தது. நீங்க எனக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல, ஏன்னா நீங்க என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங்க கூட பாக்குறது இல்ல என்றாள் அவந்திகா. இல்ல இல்ல, நான் பாத்துட்டு தான் இருக்கேன் என்றான் ஜெகன். ஓ அப்படியா? ஆனா நான் இப்போ சில நாளாவே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணவே இல்ல. வேலை செய்யாம கிஃப்ட்ஸ் மட்டும் வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது என்றாள் அவந்திகா. ஓகே ஓகே, நீங்க ஏன் என்னோட கேமிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து கோச்சா ஜாயின் பண்ண கூடாது என கேட்டான் ஜெகன். இந்த ஜெகன் என்கிற பிரின்ஸ் மிகப்பெரிய தொழிலதிபர் வீட்டு பிள்ளை. அவன் அவனுடைய குடும்ப பிசினஸை கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாததால் எப்போதுமே ஜாலியாக ஒரு வேலையும் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு வீடியோ கேம்ஸ் மீது மட்டும் அலாதி பிரியம். எனவே அவனது கவனத்தை வீடியோ கேமிங் பக்கம் திருப்பினான். சிறு வயதிலிருந்தே அவன் எந்த ஒரு நிராகரிப்பையும் சந்தித்ததில்லை. ஆனால் அவந்திகா மட்டும்தான் அவனை இந்த அளவிற்கு நிராகரித்திருக்கிறாள். அதுவே அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அந்த ஏமாற்றம் அவளை பழிவாங்க வேண்டும் என்கிற வன்மமாக மாறியது. எனவேதான் தன்னுடைய டீமில் அவந்திகாவை இணைத்துக் கொண்டு அவளை தான் சொல்லும்படி ஆட்டி வைக்கலாம் என்ற கணக்கில் அவளை தன்னுடைய டீமிற்கு கோச்சாக வரும்படி கேட்டான் ஜெகன். ஆனால் அவந்திகாவோ அவனை விடவும் கில்லாடியாயிற்றே. அவன் அவ்வாறு கேட்டதுமே சிறிதும் கூட யோசிக்காமல், இல்ல, இப்போதைக்கு அது பாசிபிள் இல்ல,
என்று முகத்தை சுளித்தவாறே சொன்னாள். ஆனா ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க மட்டும் எங்க டீமுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பல வசதிகள் செஞ்சு கொடுப்போம். நீங்க பெருசா எந்த வேலையும் செய்ய வேணாம், ரொம்பவே ஜாலியா இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கூட நீங்களே சொல்லுங்க என்றான் ஜெகன். ஆனால் அவன் பேசிய எதற்கும் ஒரு வார்த்தை கூட பதிலாக சொல்லாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். ஜெகனின் முகத்தில் ஒரு குரூரம் தெரிந்தது. அதிலிருந்தே அவன் அவந்திகாவின் மீது எவ்வளவு கடுப்பாக இருக்கிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு பூச்சியை போல தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் அவனை எப்படி சமாளிக்கலாம் என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த அரவிந்த் ஜெகனை பார்த்து, நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா என கேட்டான். அரவிந்த் அவ்வாறு சொன்னதும் ஜெகன் அரவிந்தையே குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதுவும் பேசாமல் இருக்கவும் மறுபடியும் அரவிந்தே பேசினான். நீங்க பேசுறது ரொம்பவே சத்தமா இருக்குது, கொஞ்சம் அமைதியா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான் அரவிந்த். அரவிந்த் அதை சொன்ன போது அவனுக்குள் இருந்த நடிகர் என்கிற ஒருவனை தாண்டி ராஜேந்திரன் குடும்பத்து வாரிசு மற்றும் அவர்கள் பிசினஸின் CEO என்கிற கம்பீர தொனி தெரிந்தது. அரவிந்த் அவ்வாறு சொன்னதும் ஜெகனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான். ஆனால் அரவிந்தோ விடாப்பிடியாக மீண்டும் அவனிடம் பேசினான். உனக்கு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? உன் அண்ணன் தீனா அத உனக்கு சொல்லி தரலையா? நான் வேணும்னா உன் அண்ணன் கிட்ட இத பத்தி பேசட்டுமா என்றான் அரவிந்த் சற்று கடுமையாக. ஜெகன் எதுவும் பேசாமல் அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஜெகன் அவனது குடும்பத்தில் இளைய பையன் என்பதால் அவனை அனைவருமே செல்லமாக நடத்தினார்கள். அவனது பேச்சிற்கு மறு பேச்சு என்பது கூட அவனது குடும்பத்தினரிடம் இருந்ததில்லை. ஆனால் அவனுக்கு அவனது குடும்பத்திலேயே ஒரு விரோதி உண்டென்றால் அது வேறு யாரும் இல்லை, அவனது அண்ணன் தீனாதான். மற்றவர்களைப் போல அவன் ஜெகனுக்கு செல்லம் கொடுத்ததில்லை. ஜெகன் ஏதாவது தவறு செய்தால் அவனிடம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் தீனா இடம் கொடுத்ததில்லை. எடுத்தவுடன் அவனது கைதான் பேசும். ஜெகன் தனது தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கும் வரை அந்த அடி குறையாமல் விழுந்து கொண்டே இருக்கும். எனவேதான் தீனாவின் பெயரை கேட்டவுடன் ஜெகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் ஜெகன் ஷூட்டிங்கிற்கு வரும் முன்னரே அவனிடம், தீனா, அரவிந்த் கிட்ட எந்த வம்பு வச்சுக்க கூடாது, புரியுதா? நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று எச்சரிக்கை செய்துதான் அனுப்பியிருந்தான். அதை தற்போது ஜெகன் நினைவுபடுத்தி பார்த்தான். எனவே இப்போது அரவிந்த் மட்டும் இந்த விஷயத்தை தீனாவிடம் சொன்னால் அவன் அவனுடைய பிஸியான நேரத்திலும் கூட உடனடியாக கிளம்பி ஷூட்டிங் நடக்கவிருக்கும் இடத்திற்கு வந்து தன்னை அடிப்பான் என்பதில் ஜெகன் உறுதியாக இருந்தான். எனவே அவன் அமைதியாக அவனது இருக்கையில் திரும்பி எதுவும் பேசாமல் அமர்ந்து கொண்டான். ஆனால் அதெல்லாம் வெறும் 2 நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. மறுபடியும் அவந்திகாவின் பக்கம் திரும்பியவன், லவ்தியா, நீங்க உடனே உங்க கேமிங் அக்கவுண்ட்ல உள்ள லாகின் பண்ணி பாருங்களேன், நான் இப்போ உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புவேன் என்றான். அவன் அவ்வாறு சொன்ன போது அவந்திகாவிற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அவள் வேக வேகமாக தலையை அசைத்தவள், இல்ல எந்த கிஃப்ட்ஸும் எனக்கு வேணாம் என்றாள். இல்ல, நான் கண்டிப்பா கொடுப்பேன். அந்த மிஸ்ஸிங் தியா என்னை விட 1 லட்சம் தான் அதிகமா இருக்கா. இப்போ நான் அவளை எப்படி முந்துறேன்னு மட்டும் பாருங்க என்ற ஜெகன் அவனது போனை எடுத்து லாகின் செய்தான். 1 லட்சம் மதிப்புள்ள கிஃப்ட்ஸை கொடுப்பதற்கு அவனுக்கு அதிக நேரம் எடுத்தது. ஜெகன் அந்த பரிசுகளை அனுப்பி முடித்துவிட்டு தனது லாகின் பேஜை ரெஃப்ரெஷ் செய்தவன், இப்ப பாத்தியா லவ்தியா, நான் தான் என்று ஏதோ சொல்ல வந்துவிட்டு அப்படியே 1 நிமிடம் அந்த செல்போன் திரையையே அதிர்ச்சியாக பார்த்தான். ஹே, இது எப்படி நடந்துச்சு? இப்பவும் மறுபடியும் அந்த மிஸ்ஸிங் தியா என்னை விட 1 லட்சம் அதிகமா இருக்கா? அப்படின்னா உனக்கு திரும்பவும் அவ 1 லட்சம் மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காளா என அதிர்ச்சியாக கேட்டான் ஜெகன். அவன் அவ்வாறு சொன்னதும் அவந்திகாவிற்கே கூட ஒரே குழப்பம். அவள் வேக வேகமாக தனது செல்போனை எடுத்து தனது அக்கவுண்டை லாகின் செய்து பார்த்தாள். ஜெகன் சொன்னது போலதான் நடந்திருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் மிஸ்ஸிங் தியா அவந்திகாவிற்கு 1 லட்சம் ரூபாய்க்கான கிஃப்ட்ஸை அனுப்பியிருந்தாள். அதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு திகைப்பாக இருந்தது. எப்படி இது சாத்தியம்? பிரின்ஸ் அக்கவுண்டை வைத்திருக்கும் ஜெகன் தனக்கு அருகில் இருந்து கொண்டு 1 லட்சம் மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் அனுப்புகிறேன் என்று சொல்லிய அதே நேரத்தில் எப்படி சரியாக மிஸ்ஸிங் தியாவும் அதே 1 லட்சம் ரூபாய் கிஃப்ட்ஸை அனுப்புகிறாள் என்று அவளுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. ஒருவேளை மிஸ்ஸிங் தியா இங்குதான் எங்கேயோ இருக்கிறாளோ என்று கூட
அவந்திகாவிற்கு தோன்றியது. உடனே தனது அக்கவுண்டில் லாகின் செய்தவள் அதில் சாட் பாக்ஸை ஓபன் செய்து மிஸ்ஸிங் தியாவிற்கு ஆர் யூ தேர் என்று மெசேஜ் அனுப்பினாள். அவள் மெசேஜ் அனுப்பிய அடுத்த கணத்தில் தனக்கு அருகிலிருந்து நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்ததும் அவந்திகா சட்டென திரும்பி அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தின் கைகளில் அவனுடைய போன் இருந்தது. ஆனால் அவன் எதை பார்த்து கொண்டிருக்கிறான் என அவந்திகாவால் கண்டறிய முடியவில்லை. அவந்திகா தன்னை பார்த்ததை கவனித்ததும் கவனிக்காததை போல இருந்தான் அரவிந்த். அவன் முகத்தில் எந்த ஒரு பதட்டமோ படபடப்போ இல்லாமல் அமைதியாக அப்பாவை போல இருந்தான். அதை பார்க்கும் யாருக்கும் அரவிந்த் தான் மிஸ்ஸிங் தியாவாக இருப்பானோ என்கிற சந்தேகம் தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவந்திகாவோ தனக்குள்ளேயே ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். அரவிந்த் தன்னுடைய போனில் எதையோ டைப் செய்து கொண்டிருந்ததையும் அவந்திகா கவனித்தாள். அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தவள் அவளுடைய போனில் மெசேஜ் நோட்டிபிகேஷன் வரவும் சட்டென தனது போனை எடுத்து பார்த்தாள். மிஸ்ஸிங் தியாவிடம் இருந்துதான் பதில் வந்திருந்தது. எஸ், நான் இருக்கேன் என்று அந்த மெசேஜில் இருந்தது. அதை பார்த்த அடுத்த நிமிடமே அவந்திகா பதில் மெசேஜ் டைப் செய்ய தொடங்கினாள். அந்த நேரம் அரவிந்த் தனது போனை சைலண்டில் போட்டு வைத்ததை அவள் கவனிக்கவில்லை. எதுக்காக மறுபடியும் எனக்கு இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் அனுப்பியிருக்க என டைப் செய்து மெசேஜில் அனுப்பினாள் அவந்திகா. அதற்கு மிஸ்ஸிங் தியாவிடமிருந்து ஒரே வரியில் உடனடியாக பதில் வந்தது. நான் பணக்காரி, ரொம்பவே பிடிவாதக்காரியும் கூட என்று இருந்தது. அவந்திகா வாயடைத்து போனாள். பணக்காரி என்றால் பணத்தை செலவு செய்ய ஏராளமான வழிகள் இருக்கும் பொழுது எதற்காக தனக்கு கிஃப்டாக கொடுக்க வேண்டும் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. அதையே மிஸ்ஸிங் தியாவிற்கு மெசேஜிலும் அனுப்பினாள். சிஸ்டர், உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா அத வச்சு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி நல்லா செலவு பண்ணலாமே, எதுக்காக வேஸ்டா எனக்கு கிஃப்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்கீங்க என கேட்டாள் அவந்திகா. என்னது வேஸ்டா? உங்களுக்கு குடுக்கறத நான் என்னைக்குமே வேஸ்டா நினைக்கல என்று மிஸ்ஸிங் தியாவிடமிருந்து ரிப்ளை வந்தது. சிறிது நேர இடைவெளியில் இன்னொரு மெசேஜும் வந்தது. அது மட்டும் காரணம் இல்ல, நான் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற அந்த பிரின்ஸ முந்தணும்னு நினைக்கிறேன் என்று அதில் இருந்தது. இதற்கு என்ன பதில் சொல்வது என்றே அவந்திகாவிற்கு தெரியவில்லை. அதே நேரம் அவள் சொன்னதையும் கேட்டு சிரிப்பாக வந்தது. அந்த பிரின்ஸ் ஒரு முட்டாள்னு நினைக்கிறேன் என்று பதில் அனுப்பினாள் அவந்திகா. அந்த பிரின்ஸுக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என மிஸ்ஸிங் தியாவிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்தது. அதை பார்த்ததும் அவந்திகாவிற்கு திகைப்பாக இருந்தது. ஏன் அப்படி சொல்ற என கேட்டாள் அவந்திகா. அப்படி இல்லைன்னா எதுக்காக அவன் உங்களுக்கு இவ்ளோ கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்? எல்லாரையும் நம்ப முடியாது. சோ நீங்க அந்த பிரின்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அவனை அவாய்ட் பண்றதுதான் பெஸ்ட் என மிஸ்ஸிங் தியா ரிப்ளை அனுப்பியிருந்தாள். அவந்திகாவும் சரி என்று ரிப்ளை போட்டுவிட்டு தனது போனை ஓரமாக வைத்தவள் மிஸ்ஸிங் தியாவை பற்றியே சிந்திக்க தொடங்கினாள். அந்த மிஸ்ஸிங் தியா ரொம்பவே வித்தியாசமான கேரக்டராக இருக்கிறாளே என அவந்திகா எண்ணிக்கொண்டாள். அவந்திகா தற்போது அரவிந்தை திரும்பி பார்த்தாள். அவன் என்னமும் தனது போனையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் டைப் செய்த வேகத்தை வைத்து அவன் சம்பத்தோடுதான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தாள். பாகம் 490. அரவிந்த் தனக்கு அருகில் அமர்ந்து கொண்டு போனை நோண்டிக் கொண்டிருப்பதை பார்த்த அவந்திகா அவன் சம்பத்துடன் தான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டு பிறகு வேறு புறமாக திரும்பிக் கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பின் அவந்திகாவை திரும்பி பார்த்த அரவிந்த், நாம ஷூட் நடக்க போற லொகேஷனுக்கு போறதுக்கு எப்படியும் ஈவினிங் 5 மணி ஆயிடும். அங்க நாம தங்க போற ஹோட்டல்ல இருந்து சஞ்சய் இருக்கிற இடம் ரொம்ப தூரம் இல்ல, நாம அவனை மீட் பண்ண போலாமா என கேட்டான். அரவிந்த் அவ்வாறு கேட்டதும் அவந்திகா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். சிறிது தயங்கியவள், இல்ல எனக்கு என்று அவந்திகா ஏதோ சொல்ல வரவும் அவளை இடைமறித்த அரவிந்த், எதுவும் சொல்லாத, நாம சஞ்சய மீட் பண்ண போறோம் என்றான் உறுதியான குரலில். அவந்திகாவிற்கு ஒரே சந்தோஷம். போலான்னு முடிவு பண்ணுன அப்புறம் அதை எதுக்காக என்கிட்ட கேள்வியா வேற கேட்கணும் என மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அவந்திகா. அப்போது பிரின்ஸ் எதையோ யோசித்தவாறே பின்னால் திரும்பி அவந்திகாவை பார்த்து, ஹே, உங்களுக்கு ராஜனை தெரியுமா என கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும் அவந்திகா அதிர்ச்சி அடைந்தாள். அவள் மெல்ல திரும்பி தன் அருகில் அமர்ந்திருந்த அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தோ அவர்கள் பேசிக் கொள்வதற்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதவாறு தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவந்திகா பிரின்ஸிடம்,
இப்ப எதுக்காக ராஜனை பத்தி கேக்குறீங்க என கேட்டாள். அவன் என்ன பதில் சொல்ல போகிறானோ என அவந்திகா அதிர்ந்து போய் பிரின்ஸை பார்த்து கொண்டிருக்க, மிகவும் கூலாக தன் தோள்களை குலுக்கிய பிரின்ஸ், சும்மாதான், நான் லார்டோட டாப் கேமர், அதான் அந்த ராஜன் கூட ஒரு மேட்ச் ஆடி பார்க்கலாமேன்னு ஆடினேன் என்றான். இதை கேட்ட அவந்திகாவின் கண்கள் பெரிதாக விரிந்தது. ஒரு முறை அரவிந்தை நம்ப முடியாத பார்வை பார்த்தவள், எப்போ நீங்க 2 பேரும் இந்த சோலோ மேட்ச் விளையாடுனீங்க என்று பிரின்ஸிடம் கேட்டாள். அவந்திகாவின் இந்த இடைவிடாத கேள்விகளை கேட்டு கடுப்பான பிரின்ஸ், அடடடடா, நான் அந்த ராஜனை உங்களுக்கு தெரியுமானதா கேட்டேன். தெரியும் தெரியாதுன்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்றத விட்டுட்டு எதுக்கு இப்படி வளவலன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க என்றான். பிரின்ஸின் இந்த ஆட்டிடியூட் அவந்திகாவிற்கு கடுப்பாக இருந்தது. முகத்தை கொஞ்சம் கோபமாக மாற்றியவள், இல்ல எனக்கு தெரியாது என்றாள். அப்போதும் பிரின்ஸ் அமைதியாக இல்லாமல் அவந்திகாவிடம் அடுத்து எதையோ பேச வாய் திறந்த நேரம் அவந்திகாவின் அருகே அரவிந்த் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. அதற்கு மேலும் அவந்திகாவோடு பேசி தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும் அளவிற்கு பிரின்ஸ் ஒன்றும் முட்டாள் இல்லை என்பதால் அதற்கு மேல் எந்த சத்தமும் இழுப்பாமல் நல்ல பிள்ளையாக தன் சீட்டிற்கு திரும்பினான். அவனைப் போல கேமர்களின் வாழ்க்கையில் இந்த நேரம் காலம் என்பதெல்லாம் எந்த கடையில் கிடைக்கும் என்றுதான் கேட்பார்கள். எப்போது தூங்குவது, எப்போது விழித்திருப்பது என்று ஒரு வரைமுறை இல்லாமல் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவெல்லாம் விழித்திருந்து கேம் ஆட வேண்டியது. அதனால் இப்போது பிரின்ஸிற்கு தூக்கம் சொக்கிக் கொண்டு வந்தது. அப்படியே தன் சீட்டில் சாய்ந்தவன் சில மணி துளிகளிலேயே தூங்கி போனான். ஒரு வழியாக பிரின்ஸ் தூங்கியதும் தான் அந்த பேருந்தில் ஒரு அமைதி பிறந்தது போல் அவந்திகாவிற்கு தோன்றியது. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அவளுக்குமே அலுப்பாகத்தான் இருந்தது. நேற்று இரவு அவள் அரவிந்தோடு தூங்கியதால் நன்றாக தூங்கவில்லையா, இல்லை இயல்பாகவே கர்ப்பமாக இருப்பவர்களுக்கு இப்படி தூக்கம் வருமா என்பது அவந்திகாவிற்கு தெரியவில்லை. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டே தன் போனை ஆன் செய்து சில நிமிடங்கள் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவளது கண்கள் கனமானது. அப்படியே இமைகள் இரண்டும் சொருகிக் கொண்டு வந்தது. சில முறை தூக்கத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு போனை பார்த்து கொண்டிருந்த அவந்திகா இறுதியாக தன் தூக்கத்திடம் சரணடைந்தாள். அவள் ஒரு வழியாக தூங்குவதை பார்த்த அரவிந்தும் கொஞ்சம் கூட சத்தம் எழுப்பாமல் ஒரு குழந்தையை தூக்கி தோளில் போடுவது போல அவந்திகாவை தன் தோளில் சாய்த்து கொண்டான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. அவந்திகாவிற்கு எப்போதும் மதியம் தூங்கும் பழக்கம் இருந்ததில்லை. அவள் எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் மதியம் தூங்கியது இல்லை. இப்போது அவள் களைத்து போய்விட்டதாகவும் உலகில் எந்த கவலையும் இன்றி தூங்குவதாகவும் அவனுக்கு தோன்றியது. அவர்கள் படப்பிடிப்பில் இருந்தபோது அவள் எப்படி தொடர்ந்து கொட்டாவி விட்டு கொண்டிருந்தாள் என்பதையும் அவன் நினைத்து பார்த்தான். அவன் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு அவ்வளவு கடினமாக இருந்ததா என்ன? அதனால்தான் இரவெல்லாம் அவள் தூங்காமல் விழித்திருந்து பகலில் எப்படி தூங்கி போகிறாளா? இதை யோசிக்கும் போதே அரவிந்தின் இதயம் கனத்தது. அவன் இதயத்தில் பெரும் வலி தோன்றுவது போல இருந்தது. அவந்திகா எழுந்ததும் அவர்கள் ஹோட்டலுக்கு வந்திருப்பதை கண்டாள். வேகமாக நிமிர்ந்தவள் அனைவரும் இறங்க தயாராகி கொண்டிருப்பதை கண்டாள். இருப்பினும் அரவிந்த் பேருந்தில் இருந்ததால் அவர்கள் யாரும் கீழே இறங்காமல் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தனர். என்னதான் இருந்தாலும் அங்கு இருப்பதில் அரவிந்த் தான் அனைவரையும் விட சீனியர். அப்படி இருக்கும்போது அவனே இன்னும் பேருந்தில் இருக்கும்போது மற்றவர்கள் பேருந்திலிருந்து இறங்குவது மரியாதையாக இருக்காது என்று நினைத்துத்தான் அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். இதை கவனித்த அரவிந்த் மெல்ல அவந்திகாவின் அருகே குனிந்து, இந்த ஹோட்டலோட பேக் கேட்டுக்கு வந்துரு, நம்ம அங்க மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான். அந்த பேருந்தில் இருந்து இறங்கி செல்லும் அரவிந்தையே அவந்திகா கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். திமிர் பிடிச்சவன், என்ன அதிகாரமா சொல்லிட்டு போறான் பாரு, அவன் சொன்னா நான் அது செய்யணுமா என்று தன் வாயிற்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். அதே நேரம் அரவிந்த் அந்த பேருந்தை விட்டு இறங்கி சென்றதும் வரிசையாக ஒவ்வொருவராக அந்த பேருந்தை விட்டு இறங்கி செல்ல ஆரம்பித்தார்கள். அவந்திகா அந்த பேருந்தை விட்டு இறங்கி செல்லும் போது பிரின்ஸை ஒரு நொடி திரும்பி பார்த்தாள். இத்தனை கலேபரத்திலும் அவன் கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே தூங்கிக் கொண்டிருந்தான்.
இப்போது அவனை பார்ப்பதற்கு ஏதோ ஒரு கள்ளங்கபடமற்ற குழந்தை போல்தான் தெரிந்தது. ஒரு நொடி நின்று அவனை பார்த்த அவந்திகா பின்பு அவனை எழுப்பாமல் அப்படியே விட்டு பேருந்தை விட்டு இறங்கி சென்றாள். கீழே சென்றவள் தன் அசிஸ்டன்டிடம் தன் பேக்கை கொடுத்து விட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னோட பேக மட்டும் உன்னோட ரூம்ல வச்சுக்கோ, நைட் நான் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேக வாங்கிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு படப்பிடிப்பு குழுவினரை பார்க்க சென்றாள். அவர்களிடம் சென்று இன்று மாலை எந்த படப்பிடிப்பும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவள் இறுதியாக அரவிந்த் சொன்ன அந்த பின்கேட்டின் பக்கமாக சென்றாள். அந்த பின்கேட்டின் அருகே ஒரு கருப்பு நிற செடான் கார் நின்று கொண்டிருந்தது. அவள் அதன் அருகே சென்றதும் 2 முறை ஹாரன் சத்தம் கேட்டது. அதை புரிந்து கொண்ட அவந்திகா தன் நடையை துரிதமாக்கி வேகமாக அந்த காருக்கு சென்றாள். அவந்திகா காருக்குள் ஏறினாள். அங்கே அரவிந்த் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். அவந்திகா காரில் ஏறி அமர்ந்ததும் கார் கிளம்பியது. அவர்கள் நோக்கம் படப்பிடிப்பு தளத்தை நெருங்கிய போது அவந்திகா ஏதோ சத்தம் கேட்டு சுற்றி முற்றி பார்த்தாள். அவர்களுக்கு சற்று தூரத்தில் ஒரு பெண்ணை சில ஆண்கள் சுற்றி நிற்பது தெரிந்தது. அந்த பெண் மிகவும் கோபமான குரலில், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையா சொல்ற, வழிவிடுங்க என்றாள். இந்த குரல் இது தீக்ஷியின் குரல். அங்கு கார் நின்றதும் வேகமாக கார் கதவை திறப்பதற்காக அவந்திகா கார் கதவில் கையை வைக்கவும் அவளது கையை பிடித்து கொண்ட அரவிந்த், ஏன் என்னாச்சு இவ்வளவு அவசரம் என்றான். பதற்றமாக தீக்ஷியை பார்த்த அவந்திகா, ஐயோ அரவிந்த் சீக்கிரம் வாங்க, யாரோ நம்ம தீக்ஷி கிட்ட வம்பிழுத்திட்டு இருக்காங்க, நாம உடனே போய் அவளை காப்பாத்தணும் என்றாள். கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் அவளை பொறுமையாக பார்த்த அரவிந்த் அவள் கையை விடுவிக்காமல், அவசரப்படாத, சஞ்சய்க்கு கால் பண்ணுவோம் என்று சொல்லி தன் போனை எடுத்தான். இவனுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, பைத்தியக்காரன், அவ ஆபத்துல இருக்கா, இந்த நேரத்துல போய் போன் பண்றேன் அது இதுன்னு கதை சொல்லிட்டு இருக்கான் என்று தன் மனதில் அரவிந்தை திட்டியவளுக்கு அப்போதுதான் அரவிந்தின் திட்டம் புரிந்தது. இப்போது மட்டும் சஞ்சய் வந்து தீக்ஷியை காப்பாற்றினால் அது ஹீரோயினை காப்பாற்றுவது போல் மிகவும் ரொமான்டிக்காகத்தான் இருக்கும். ஆனால் என்ன, சஞ்சய் சரியான நேரத்திற்கு வர வேண்டுமே என்று அவள் மனம் பதறிக்கொண்டிருந்தது. அவள் பதற்றத்தை எல்லாம் பொருட்படுத்தாத அரவிந்த் மிகவும் கூலாக போனை எடுத்து எப்போதும் தனது உணர்ச்சியற்ற குரலில், சஞ்சய், இங்க பிலிம் செட்டுக்கு வெளியே சேது அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தீக்ஷி கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட பின்புதான் அவந்திகாவிற்கு அரவிந்தின் உண்மையான திட்டம் புரிந்தது. அங்கு தீக்ஷியிடம் வம்பிழுத்துக் கொண்டிருப்பது வேறு யாரும் இல்லை, சஞ்சயின் அண்ணன், அதாவது சஞ்சயின் அப்பாவுடைய முதல் மனைவிக்கு பிறந்த மகன்தான் இந்த சேது. சொல்ல போனால் அவனது குடும்பத்திற்கு அந்த சேது மட்டும்தான் உண்மையான வாரிசு. ஆனால் சஞ்சயை போல் அவனிடம் எந்த திறமையும் இல்லை என்றும் அவன் எதற்கும் லாயக்கற்றவன் என்றும் ஊருக்குள் பலரும் பேசி அவந்திகா கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் இன்றுதான் அவள் அவனை முதல் முறையாக பார்க்கிறாள். அதே நேரம் அங்கு சேது தீக்ஷியின் வழியை மறைத்து நின்றிருந்தானே தவிர அவன் அவளிடம் பெரிதாக ஒன்றும் தவறாக நடந்து கொள்ளவில்லை. உண்மையை சொல்ல போனால் அவ்வளவு தைரியம் அவனுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முகமெல்லாம் பல்லாக தீக்ஷியை பார்த்து ஜொல்லுவிட்டு கொண்டிருந்த சேது, ஏ பொண்ணே, நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்படி தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்க? நீ எங்க வேலை செய்யறன்னு தானே கேட்டேன். நீ இங்க ஏதாவது சினிமா ஸ்டார தேடி வந்தியா என்ன? உனக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசையா இருக்கா என்றான். அவனை முறைத்து பார்த்த தீக்ஷி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல நீ வழிய விட்டு நில்லு என்று சீறினாள். ஆனால் அதை கண்டு கொள்ளாமல் தீக்ஷியின் அருகில் சென்ற சேது, ஏமா நீ ஏதாவது சினிமால நடிக்கணும்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றான். அவனது நடத்தையை பார்த்து கடுப்பான தீக்ஷி, இப்ப மட்டும் நீ வழிய விட்டு விலகல, நான் போலீஸ்க்கு போன் போட போறேன் என்று தன் போனை எடுத்தாள். உண்மையில் இதை கேட்ட சேது கொஞ்சம் பதறித்தான் போனான். ஹே ஹே கூல், இப்ப என்ன ஆகிருச்சு? ஆக்சுவலா நான் யாருன்னு தெரியாம நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஆக்டர் சஞ்சய் மோகன் தெரியுமா? நான் அவனோட அண்ணன் தான். என்கிட்ட எக்கச்சக்க சொத்து இருக்கு, உனக்கு எப்படி வாழணுமோ சொல்லு, நான் உன்னை வாழ வைக்கிறேன் என்று ஏதோ பெருந்தன்மையாக சொல்வது போல் அவன் சொல்லிக் கொண்டிருக்க தீக்ஷியின் முகத்தில் தெளிவாகவே அதிர்ச்சி தெரிந்தது. தனக்கு முன்னால் நின்ற அந்த மனிதனை கூர்ந்து பார்த்தாள். நன்றாக உற்று பார்த்ததில் சஞ்சய்க்கும் அவனுக்கும் சில ஒற்றுமை இருப்பது போல்தான் தெரிந்தது.
அவன் ஒன்றும் சஞ்சயைப் போல் அழகன் இல்லைதான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு பணக்காரத்தனம் தெளிவாக தெரிந்தது. அவனுடைய அந்த வழிந்து கொண்டு நிற்கும் முகபாவனை மட்டும் இல்லை என்றால் அவனும் பார்ப்பதற்கு மதிக்கத்தக்கவன் போல்தான் இருப்பான் என்று தீக்ஷி தனக்குள் சொல்லிக் கொண்டாள். இவன் சஞ்சயின் அண்ணன் என்னும் பட்சத்தில் அவளால் போலீசிற்கு போன் செய்ய முடியாது. அதனால் அவள் காதிற்கு கொண்டு சென்ற தன் போனை மீண்டும் தனது பைக்குள் வைத்தாள். இதை பார்த்த சேது அதை வேறு விதமாக புரிந்து கொண்டு தீக்ஷியின் அருகே நெருங்கியவன், இப்பத்தான் நீ சரியான வேலை செஞ்சிருக்க. நான் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? குட், வா கொஞ்ச நாள் என் கூட வந்து இரு. உனக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்றேன். உனக்கு பணம் வேணுமா, நகை வேணுமா, எல்லாம் நான் வாங்கி கொடுக்கறேன். உனக்கு சினிமால தான் நடிக்கணும்னு ஆசையா இருக்கா சொல்லு. இந்த படத்தோட ஹீரோயினா கூட உன்னை நடிக்க வைக்கிறேன். ஆக்சுவலா எப்பவும் யாரையும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு பழக்கம் இல்ல. நீயா புடிச்சு என் கூட வந்தாதான் 2 பேருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்றான். இதை கேட்டு முகம் சுளித்த தீக்ஷி, மிஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். சோ என் வழிய மறிக்காம இந்த இடத்தை விட்டு போங்க என்றாள். அவளை கோபமாக முறைத்து பார்த்த சேது, எனது பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? யார் அவன்? அவன் என்ன மாதிரி பணக்காரனா? அவன் எங்க இருக்கா சொல்லு. அவன் எனக்கு ஈடாவானா என்று கோபத்தில் ஏதேதோ உளறியவன் தீக்ஷியின் தோளில் கை வைத்து, நான் பொறுமையா சொல்றேன், ஒழுங்கா என் கூட வந்துரு என்றான். அவனுக்கு தீக்ஷி பதிலடி கொடுப்பதற்கு முன்னால், அவளோட பாய் ஃப்ரெண்ட் நான் தான், அவ மேல இருந்து கையெடு என்று அவனுக்கு பழக்கப்பட்ட கணீர் குரல் ஒன்று அவனை அச்சுறுத்தும் வகையில் வந்து விழுந்தது.